அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்க கிஷோர் குமார். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மௌரியன் எம்பையர் எப்படி வந்து ரைஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் எப்படி ஃபால் ஆச்சு, அதோடைய லாஸ்ட் எம்பரரான பிரகத்ரதா எப்படி வந்து புஷ்யமித்ர சுங்காவால் கொல்லப்படுறாரு அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து சுங்கா டைனாசிட்டி வர்றது, அதுக்கப்புறமா வந்து கன்வா வருது. இதெல்லாமே வந்து நம்ம ஓவராலாக நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மௌரியன் டைனாசிட்டி, அதாவது வந்து மௌரியன் எம்பையர் வந்து மகதாவுக்குள்ளே இப்போ சுருங்கிடுச்சு. ஸோ இந்த வீக்கன் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, வெளியில இருந்து படையெடுப்புகள் நிறைய வர ஆரம்பிக்குதுங்க. ஓகேங்களா? சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து நிறைய பேர் வந்து அடுத்த வேவ் ஆஃப் அந்த படையெடுப்புகள் வந்து வராங்க. ஓகேங்களா? ஸோ இதில் எந்தெந்த டைனாஸ்டிலாம் வராங்க, எவ்வளோ பேர் வந்து இங்கே இண்டியனைஸ் ஆக்கப்படுறாங்க, இதனால் நம்மளுடைய கல்ச்சரில் என்ன மாதிரியான மாறுதல் வருது, நம்மளுடைய சொசைட்டியில் என்ன மாதிரியான மாறுதல் வருது, நம்மளுடைய பொலிட்டிக்கல் ஸ்டைலில் மிலிட்ரி ஸ்டைலில் என்னென்ன மாதிரியான மாறுதல்கள் வருது, அவங்க நம்மளுடைய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலையும் அதுக்கப்புறமா வந்து எழுத்துக்கள்லையும் லாங்குவேஜஸ்லையும் கல்ச்சர்லையும் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவோட டைட்டில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் ஏஷியன் கான்டெக்ஸ்ட். ஓகே, நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க எந்த புக்கை சார் பயன்படுத்துறது அப்படிங்கிறத கேட்டிருந்தீங்க. நானும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் இண்டிவிஜுவலாக கமெண்ட்லேயும் ஓல்டு என்சிஆர்டி தான் நம்ம நடத்துகிறோம் அப்படிங்கிறத சொன்னோம். இதுதான் அந்த ஓல்டு என்சிஆர்டி. ஓகேங்களா? இந்த ஓல்டு என்சிஆர்டி வந்து இதோடைய ஆத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் சர்மா அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆர்எஸ் சர்மா, ஏன்ஷியன்ட் இண்டியன் ஹிஸ்ட்ரி. ஓகே, ஸோ இதில் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓல்டு என்சிஆர்டியோடைய இண்டெக்ஸையுமே நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பித்தது வந்து சோர்சஸ்லேருந்து ஆரம்பித்தோம். கரெக்டுங்களா? சோர்சஸ் ஆரம்பித்தோம். அடுத்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து சோர்சஸ்க்கு அப்புறமா வந்து ஸ்டோனேஜ் பார்த்தோம். ஸ்டோனேஜ் அப்புறம் சால்கோலித்திக் ஏஜை நம்ம ஒரு வீடியோவில் பார்த்தோம், செகண்ட் வீடியோ. தேர்ட் வீடியோ வந்து என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அரப்பன் கல்ச்சர். இங்கே இருந்து மட்டும்தான் நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக சொன்னேன். ஓகேங்களா? இதில் இருக்கிறத அப்படியே சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வீடியோ பார்த்துட்டு என்னோடய வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் போயிட்டு இந்த என்சிஆர்டியை படிக்கிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன பண்ணோன்னா வேதிக் ஏஜ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து வேதிக் அண்ட் லேட்டர் வேதிக் ஏஜ் ஒரு வீடியோவில் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஜெயினிசம் அண்ட் புத்திசம், இதை ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்தோம். இதில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் நான் வந்து என்னோட சோர்சஸ்ல இருந்தும் நிறைய விஷயங்களை எடுத்து உங்களுக்கு கொடுத்தேன். ஓகேங்களா? அப்போ வேறு என்னென்ன சார் சோர்சஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இக்னூன்னு ஒரு புக் இருக்குது. ஓகேங்களா? இக்னூ வந்து ஓப்பன் யூனிவர்சிட்டி. ஓகேங்களா? இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி, அதுலேருந்து சோர்ஸும் கொஞ்சம் எடுத்து கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெரிட்டோரியல் மகதன் எம்பையரை நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோ. அதுக்கு அடுத்த வீடியோலையும் மகதன் எம்பையரையும் அதுக்கப்புறமா வந்து ஈரானியன் மெசிடோனியன் இன்வெஷன்ஸை ஒரு வீடியோவில் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஜஸ் ஆஃப் மௌரியா, இதை பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அடுத்து சிக்னிஃபிகன்ஸ், இது ரெண்டுத்தையும் ஒரே வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஸோ இது வரைக்கும் நம்ம மொத்தம் 6 வீடியோஸ் பார்த்து முடிச்சிருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த வீடியோஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் ஏஷியன் கான்டெக்ஸ்ட், இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம பார்த்துருவோம் இன்றைக்கி இந்த வீடியோவில். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல், இது என்ன சார் இவ்வளோ இருக்கே இப்படிலாம் இருக்கேன்னு பயந்துடாதீங்க. ஒன்றும் இல்லை, இது வந்து இன்னொரு கதை. என்ன அப்படின்னா, இந்த 200 ஏடியில் 200 பிசியில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 200 பிசி, அரவுண்ட் 200 பிசி, இதுதான் வந்து போஸ்ட் மௌரியன் காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. போஸ்ட் மௌரியன் காலகட்டம். ஓகேங்களா? மௌரியன் பீரியட். ஓகே, ஏன்னா வந்து மௌரியன் எம்பையர் டிக்ளைன் ஆகிடுச்சு, சுங்கா பீரியட் வந்துருச்சு. ஸோ சுங்கா பீரியட் வந்தவுடனே இங்கே மௌரியன் எம்பையர் இருக்காது, இந்த இடத்துல மட்டும்தான் சுங்கா எம்பையர் இருக்கும். அப்போ இங்கெல்லாம் என்ன இருக்கும்? வீக் பிரின்சிபாலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? வீக் பிரின்சிபாலிட்டிஸ்னால் வீக்கான எம்பையர்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன எம்பையர்ஸ் வந்து இருக்காங்க, சின்ன சின்ன கிங்டம்ஸ் இருக்காங்க. அப்போது சென்ட்ரல் ஏஷியா, இது ஃபுல்லாகவே சென்ட்ரல் ஏஷியா தாங்க. ஓகேங்களா? இது ஃபுல்லாகவே சென்ட்ரல் ஏஷியா. ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைனாவில் ஹான் எம்பையர் வந்து ரூல் பண்ணிகிட்டு இருக்காங்க சைனீஸில். ஓகே, ஹான் எம்பையர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து குஷானாஸ், அதுக்கப்புறம் சாக்காஸ், அப்புறம் சைந்தியன்ஸ், இவங்க அடிக்கடி நம்மளுடைய இடத்துக்கு வராங்க, படையெடுக்கிறாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, இங்கே ஃபுல்லாகவே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. தே ஆர் நொமேடிக் ட்ரைப்ஸ்மென், நொமேட்ஸ் இவங்கெல்லாம். ஓகேங்களா? ஸோ ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் சைனீஸ் ஹான் எம்பையர் என்ன பண்ணிடுறாருன்னா வந்து கிரேட் வால் ஆஃப் சைனா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுறாரு. ஸோ இவங்களால என்ன பண்ண முடியலன்னா, ஃபர்தராக இதில் மூவ் பண்ண முடியல, எக்ஸ்பேண்ட் பண்ண முடியல, இல்லைனா வந்து சுத்த முடியல, நொமேடிக் ஆக்டிவிட்டி பண்ண முடியல.
ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இருக்கிற எம்பையர்ஸை வந்து புஷ் பண்ணுறாங்க. எப்படி புஷ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைந்தியன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, தே ஆர் புஷிங் செலுசைடு எம்பையர். ஓகேங்களா, செலுசிட் அப்படிங்கிற இந்த எம்பையர் இருக்குது பார்த்தீங்களா, SELEUCID, செலுசிட் எம்பையர். ஓகேங்களா, இது வந்து கொஞ்சம் வீக்கன் ஆயிடுச்சு. அந்த டைமில் வந்து கொஞ்சம் வீக்கன் ஆயிடுச்சு. அப்போது செலுசைடு எம்பையர் சைந்தியன்ஸ் வந்து இங்கே புஷ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சாக்காஸ் வந்து பார்த்தியன்ஸை புஷ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, பார்த்தியன்ஸை புஷ் பண்ணுறாங்க. பகலவாஸ் இல்லை பார்த்தியன்ஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு செலுசைடு எம்பையர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் அவங்கள விட கொஞ்சம் வீக்காக இருக்கக்கூடிய பாக்டீரியா, கிங்டம் ஆஃப் பாக்டீரியா யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டோ கிரீக்ஸ் இருந்தாங்க. இண்டோ கிரீக்ஸ். ஸோ அவங்கள புஷ் பண்ணுறாங்க. ஸோ இண்டோ கிரீக்ஸுக்கு வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரே ஆள் தான் இருக்காங்க, ஏன்னா இவங்க தான் இன்னும் கொஞ்சம் வீக்காக இருக்காங்க அப்படிங்கிற பேரில் இந்த இந்தியாவுக்குள்ளே படையெடுத்து வராங்க. அப்போது யார் முதல்ல வந்து சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து இந்தியாவுக்கு படையெடுத்து வராங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்மளுடைய இண்டோ கிரீக்ஸ் தான் வராங்க. ஓகேங்களா, இது ரொம்ப நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் இதெல்லாம் இந்த ஆர்டர் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருந்தும் கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஆர்டர் ஆஃப் த சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து எப்படிலாம் வந்திருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆனால் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கேட்டது அதெல்லாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சென்ட்ரல் ஏஷியன் கான்டாக்ட் வந்து தொடங்குது. ஓகே, இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்டில் நம்ம இப்போது என்னென்னலாம் ஆச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். செகண்டு, ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட்டுக்கு அப்புறம் யார் வந்து இண்டோ கிரீக்லேயே ரொம்ப நோட்டபிளான மன்னன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் மெனந்தர். மெனந்தர் அப்படிங்கிற அந்த மன்னன் தான் ரொம்ப ரொம்ப நோட்டபிளான மன்னன். ஓகேங்களா, மெனந்தர் தான் ரொம்ப ரொம்ப நோட்டபிளான மன்னன். ஏன் அவர் வந்து ரொம்ப நோட்டபிள் ஆகுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய அந்த புத்திசமாக இவர் மாறுறாரு. ஓகேங்களா, இவர் என்ன பண்ணுறாருன்னா புத்திஸ்டாக மாறுறாரு. எப்படி மாறுறாருன்னு பார்த்தீங்களா, அட் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் நாகசேனாவோட இன்ஃப்ளூயன்ஸில் இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா புத்திஸ்டாக மாறுறாரு. எப்படி மாறுறாரு, சாதாரணமாக மாறல, அவரை கன்வின்ஸ் ட்ரை பண்ணுறாரு நாகசேனா. ஸோ இவர் வந்து புத்திசம் பற்றி நிறைய கேள்விகள் கேட்குறாரு. ஓகேங்களா, நிறைய கேள்விகள். இப்படின்னா என்ன, அப்படின்னா என்ன, இப்படின்னா என்னன்னு நிறைய கேள்விகள் கேட்குறாரு. நாகசேனாவும் அவர் வந்து ஒரு புத்திஸ்ட் மாங்க்கு, அவருமே நிறைய கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக பண்ணுறாரு. அட் த லாஸ்ட் ஹி இஸ் கன்வின்ஸ்ட். அதுக்கப்புறமா வந்து இவர் புத்திஸ்டாக மாறுறாரு. என்ன புத்திஸ்டாக மாறுவார், ஏன்னா இவர் வந்து இண்டோ கிரீக்கு இன்னும் வந்து மகாயான புத்திசம் வளரல. ஸோ இவர் கன்வெர்ட் ஆகிறது ஹீனயான புத்திசமில் கன்வெர்ட் ஆகுறாரு. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய அந்த கேள்விகளை ஒரு புக்காக தொகுக்கிறாரு நாகசேனா. அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெலந்த பன்ஹோ அப்படின்றது தான் பேர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கொஸ்டின்ஸ் ஆஃப் மெனந்தர்னு அர்த்தம். ஓகே, இதனால தான் இவர் வரலாற்றில் வந்து ஒரு சுவடாக வந்து ஈஸியாக அதுக்கப்புறம் ஃபேமஸான ஒரு கிங்காக வந்து இண்டோ கிரீக்ஸில் பதிகிறார். ஓகேங்களா, இது மட்டும் இல்லாமல் இவருக்கு முன்னாடி யார் வந்து முதல்ல வந்து இண்டோ கிரீக்காக மன்னராக வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெமெட்ரியஸ் II அப்படிங்கிறவர் தான் வந்து இண்டோ கிரீக் மன்னர் ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு வந்து வர்றது. ஓகேங்களா, டெமெட்ரியஸ் II. அதுக்கப்புறம் ஃபேமஸ் ஆகிறது மெனந்தர். ஓகேங்களா, இந்த ரெண்டு பேரோட பேரும் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டில்சிலிக்டாஸ் அப்படிங்கிற ஒரு மன்னர். ஓகேங்களா, இவர் ஏன் ஃபேமஸுங்கிறத நான் ரிலீஜியன் சொல்லும்போது சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ இது மட்டும்தான் ஃபேமஸ் ஆகிவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வேற ஒரு விஷயத்துக்கும் ஃபேமஸ் ஆகுறாங்க. இண்டோ கிரீக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வரலாற்றின் பக்கத்தில் அறியப்படுறது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, தேர் கான்ட்ரிபியூஷன் டு த நியூமிஸ்மேட்டிக்ஸ். ஓகேங்களா, காயின்ஸ் வந்து இவங்க தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிங் ஸ்பெசிஃபிக்காக காயின்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. கிங் ஸ்பெசிஃபிக்கானா மெனந்தர் வந்து காயினை விடுவார். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்ச் மார்க்டு காயின்ஸ். ஓகேங்களா, இந்த பஞ்ச் மார்க்டு காயின்ஸ் யார் விட்டார், எந்த கிங் இன்ட்ரடியூஸ் பண்ணார் அப்படின்லாம் நமக்கு தெரியாது. வெறும் ஒரு பஞ்ச் தான் இருக்கும். ஓகேங்களா, ட்ரேடுக்காக அதை யூஸ் பண்ணுது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, முதல் முறையாக வந்து காயின்ஸை கிங்கோட ஸ்பெசிஃபிக்காக அவருடைய கிங்கோடைய மூஞ்சிருக்கா மாதிரி, அவர் பேர் பதிச்சா மாதிரி அப்படி வந்து காயின்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த கிங்கு எந்த காலகட்டத்தில் வாழ்ந்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இவரோட டேஸ்ட் என்ன, ப்ரிஃபரன்சஸ் என்ன, இதெல்லாம் நமக்கு புரியுது. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் இந்த காயின்ஸ் எந்தெந்த இடத்துலலாம் இருந்ததுங்கிறத பார்க்கும்போது, இந்தெந்த இடத்துலலாம் இவரோட ஆளுகைகள் இருந்தது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் காயின்ஸ் வந்து வெறும் பேருக்குன்னு இவங்க விடலை.
இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக விடுறாங்க ஓகேங்களா. ஸோ ஹெலனிஸ்டிக் ஸ்டைலில் வந்து காயின்ஸை விடுறாங்க இந்த கிரீக் ஓகேங்களா, கிரீக் மன்னர்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் முதல்ல இந்தியன் அதாவது வந்து கோல்டு காயின்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ஓகேங்களா. கோல்டு காயின்ஸை டைனாஸ்டி ஸ்பெசிஃபிக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணுறது எந்த குரூப் அப்படின்னு கேட்டிங்கன்னா இண்டோ கிரீக்ஸ் தான் ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த கோல்டு காயின்ஸோடைய பியூரிட்டி யாரோட பீரியடில் ரொம்ப அதிகமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஷானா பீரியட்ஸில். ஸோ இந்த நான் சொல்கிறத மட்டும் எழுதிக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு கோல்டு காயின்ஸை வந்து அதாவது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டோ கிரீக்ஸ் ஓகேங்களா. பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கோல்டு காயின்ஸ் கோல்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து குஷானாஸ். ஏன் குஷானாஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கிறத குஷானாஸ் சொல்லும்போது நான் சொல்கிறேன் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய அமௌண்ட் ஆஃப் கோல்டு காயின்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்தா பீரியடில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஆனால் பியூரிட்டி வந்து குப்தா பீரியடில் வந்து கோல்டு காயின்ஸோட பியூரிட்டி கம்மியாக இருக்கும் ஓகே. இந்த 3 விஷயமும் உங்களுக்கு தெரியணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் காயினை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுமஸ்மேட்டிக்ஸில் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் ஓகே. நுமஸ்மேட்டிக்ஸில் என்னென்ன அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத சொன்னோம். அதே மாதிரி ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர்லேயும் உங்கள் ஹெலனிஸ்டிக் ஃபார்ம் ஆஃப் ஆர்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஹெலனிஸ்டிக் ஃபார்ம் ஆஃப் ஆர்ட் வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க, அதையும் நம்ம பார்த்தோம் ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க ஃபேமஸ். ஸோ 2 மன்னர் பார்த்தோம் இண்டோ கிரீக்ஸில், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 2 மன்னர்கள். ஃபஸ்ட்டு வந்து யார் வந்தாங்கன்றதை பார்த்தோம், டெமெட்ரியஸ் II. அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்டான மன்னர் யார், மிலந்தா ஓகேங்களா. மினந்தர் இல்லைனா மினந்தர், இவருடைய ஃபோட்டோ தான் இங்கே இருக்கும் ஓகேங்களா. இவரோட காயின்ஸ் தான் இது இருக்குது பாருங்கள், இவர் ரிலீஸ் பண்ண காயின் தான் இது, மினந்தரோட காயின் இது ஓகே. இவர் தான் மினந்தர் ஓகேங்களா. நெக்ஸ்ட் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வர்றவங்க தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாக்காஸ் ஓகேங்களா. இண்டோ கிரீக்ஸுக்கு அப்புறமா அடுத்து வந்து இந்தியாவுக்குள்ளே வரவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சாக்காஸ், இல்லைனா இவங்களை வந்து சைந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சைந்தியன்ஸ், இண்டோ சைந்தியன்ஸ் இல்லைனா சாக்காஸ், 2 பேருமே ஒருத்தவங்க தான் ஓகேங்களா. அப்போது சாக்காஸில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபஸ்ட்டு கிங் யார், எந்த சாக்கா கிங் வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து மோஹா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அவரோட பேர் வந்து மோஹா அப்படிங்கிறவர் தான் வந்து ஃபஸ்ட்டு வராரு ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அந்த சாக்காஸோடைய கிளான் வந்து இந்தியா ஃபுல்லாக 5 கிளானாக பிரியுது, 5 பிரான்ச்சாக பிரிகிறாங்க ஓகேங்களா. 5 பிரான்ச்சாக பிரிகிறாங்க. ஒரு பிரான்ச் வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்காங்க, இன்னொரு பிரான்ச் வந்து டக்ஸில்லா பஞ்சாபில் இருக்காங்க, இன்னொரு பிரான்ச் வந்து மதுராவில் இருக்காங்க, இன்னொரு பிரான்ச் வந்து வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்காங்க, இன்னொரு பார்ட் வந்து அப்பர் டெக்கனில் இருக்காங்க ஓகேங்களா. இந்த 5 குரூப்புமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து சைமல்டேனியஸாக வந்து ரூல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் ரொம்ப நிறைய நாள் ரூல் பண்ண குரூப் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த குஜராத், மால்வா, கத்தியவார் அந்த ப்ராவின்சஸில் இருப்பாங்க பார்த்தீங்களா, இவங்க தான் ரூல் பண்ணுறாங்க. இவங்க ஏன் இவ்வளோ நாள் ரூல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரீசன் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ட்ரேட் வந்து ஈஸியாக வந்து இந்த குஜராத் கோஸ்ட்டில் வந்து இவங்களால் வந்து ஈஸியாக ட்ரேட் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதனால் இவங்களால் இன்னும் கொஞ்ச நாள் ரொம்ப சுபிட்சமாக வாழ முடிஞ்சுது ஓகேங்களா. இதில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஆள் சாக்காவுடைய ஃபஸ்ட்டு யார் வந்தாங்கன்றதை பார்த்தோம், மோஹா அப்படிங்கிறவரை பார்த்தோம். அப்புறம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாக்காலேயே ருத்ரதாமன் I அப்படிங்கிறவர் தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஓகேங்களா. இவரை பொறுத்த வரைக்கும் சாத்தவாகனாவுடைய பவரை வந்து இவர் கம்மி பண்ணார் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. 165 ADயில் வந்து இவர் இருந்திருக்கார் ஓகேங்களா. ஸோ சாத்தவாகனாஸோடைய பவரை இவங்க வந்து கம்மி பண்ணியிருக்காரு, இவர் வந்து கம்மி பண்ணியிருக்காரு. ஆனால் இவர் வந்து அனிலேட் பண்ணல. ஏன்னா மேட்ரிமோனியல் ரிலேஷன்ஷிப் வந்து சாத்தவாகனாஸுக்கும் சாக்காஸுக்கும் அப்போவே வந்து உருவாக ஆரம்பிச்சிடுச்சு ஓகேங்களா. அதனால் அவர் அடக்கி மட்டும்தான் வச்சுருந்தார் அவர் ஓகே. ஸோ ருத்ரதாமன் I வந்து ஏன் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து சந்திரகுப்த மௌரியருடைய பீரியடில் இந்த சுதர்சன லேக் அப்படிங்கிற ஒரு லேக், கிருணர் அப்படிங்கிற ஏரியாவில் சுதர்சன லேக்குன்னு ஒரு லேக் இருக்குங்க. அதை வந்து சந்திரகுப்த மௌரியாவுடைய பீரியடில் இந்த குஜராத்தோடைய ப்ராவின்ஸில் ரூல் பண்ண ஒரு கவர்னர், அவர் பேர் வந்து புஷ்யகுப்தான்னு பேர் ஓகேங்களா. புஷ்யகுப்தா, PUSHYA, புஷ்யகுப்தா. அவர் வந்து என்ன பண்ணுறாருனா ஒரு லேக் கட்டுறாரு, சுதர்சன லேக் அப்படிங்கிற ஒரு லேக்கை கட்டுறாரு ஓகேங்களா. இவர் என்ன பண்ணுறாருனா அந்த சுதர்சன லேக்கை வந்து புறணமைக்கிறார் ஓகேங்களா. ஸோ புறணமைச்சு என்ன பண்ணுறாருனா
ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் ஒன்று எழுதுறாரு. இதுதான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இதுதான் வந்து ருத்ரதாமன் இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க, இல்லைனா கிர்னர் இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? என்ன அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சந்திரகுப்த மௌரியர் பீரியடில் இவரோட இந்த கவர்னரால் கட்டப்பட்ட இந்த லேக்கை நான் வந்து புறணமைச்சிருக்கேன் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். ஓகேங்களா? இது எதனால் ரொம்ப ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் முதல்ல சான்ஸ்கிரிட்டில் எழுதப்பட்ட இன்ஸ்கிரிப்ஷன். அதுவும் பேர் எப்படி இருக்குது பாருங்கள், இந்தியனைஸ் ஆகிட்டாங்க. வரும்போது இவங்களோட பேர் எப்படி இருக்குது, மோகா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேராக இருக்குது, சென்ட்ரல் ஏஷியன் பேராக இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு 200 வருஷத்தில் என்ன ஆயிடுறாங்க, இவங்க வந்து இந்தியனைஸ் ஆகுறாங்க. ஓகேங்களா? இந்தியனைஸ் ஆகி ருத்ரதாமன் அப்படிங்கிற இந்தியன் நேமை வந்து இவங்க வச்சுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் இல்லாமல் சான்ஸ்கிரிட்டில் வந்து இவர் வந்து எழுதுறார். ஓகேங்களா? சான்ஸ்கிரிட். ஓகே, அந்த ஸ்டைலில் வந்து இவர் எழுதுறாரு. இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஸோ இதனால தான் இவர் ஃபேமஸ் ஆகிறார், ருத்ரதாமன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து அடுத்து இவரோட ருத்ரதாமன் அவருடைய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சாக்காஸ் இங்கே இருக்காங்க. ஓகேங்களா? சாக்காஸ் மதுராவில் இருக்க சாக்காஸும், அதுக்கப்புறமா வந்து குஜராத்தில் இருக்க சாக்காஸும் இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஹலவாஸ் வராங்க. பஹலவாஸ் இல்லைனா பார்த்தியன்ஸ், எப்படி ஒன்றாலும் சொல்லலாம். இண்டோ பார்த்தியன்ஸ் இல்லைனா பஹலவாஸ். இவங்க ஈரானில் வந்து இருக்காங்க. இவங்க ஈரான்லேருந்து இங்கே வராங்க. ஈரான் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க அங்கேருந்து வந்து புஷ் பண்ணுறாங்க இங்கே. ஸோ இதில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காண்டோபாரஸ் அப்படிங்கிறவர் தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இது எதனால் ஃபேமஸ் ஆகுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு உள்ளேயும் வராரு. இவர் தான் வந்து ஃபேமஸான ஆள். ரொம்ப கம்மியான டைம் தான் வந்து இந்தியாவை வந்து ஆட்சி பண்ணுறாங்க. ஓகேங்களா? பார்த்தியன்ஸ் இல்லைனா பஹலவாஸ். ஸோ இவர் ஏன் ஃபேமஸ், எதனால் இவர் வந்து அறியப்படுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட பீரியடில் தான் செயின்ட் தாமஸ் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வராரு ஃபார் ப்ரொபகேட்டிங் கிறிஸ்டியானிட்டி. ஓகேங்களா? அதனால் அவரும் கண்டெம்ப்ரரிங்கிறதுனால இவருடைய பேர் வந்து தெரியுது. ஓகேங்களா? மற்றபடி இவங்களுடைய இது வேறு எதுவும் இல்லை, கான்ட்ரிபியூஷன்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களோட ஈரானியன் கல்ச்சரை அவங்க கூடவே எடுத்துகிட்டு வந்து அதை வந்து பரப்புகிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து குஷானாஸும் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஆளுங்க. ஓகேங்களா? குஷானாஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். குஷானாஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுட்சி கிளான் அப்படிங்கிற ஒரு கிளானை சேர்ந்தவங்க. யுட்சி, YUECHIE, யுட்சி அப்படிங்கிற அந்த கிளானை சேர்ந்தவங்க. அதில் மொத்தம் 5 கிளான் இருப்பாங்க. யுட்சி ட்ரைபில் 5 கிளான் இருப்பாங்க. 5 கிளானில் ஒன் ஆஃப் த கிளான் தான் குஷானாஸ். ஓகேங்களா? குஷானாஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அந்த எம்பையர் இருக்குது பார்த்தீங்களா, எம்பையரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சிக்னிஃபிகன்ஸ் கொண்டது. ஓகேங்களா? குஷானாவோட எம்பையர் எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குது பாருங்கள். உதாரணத்துக்கு இப்போது நம்ம சுருக்கி காட்டணும் அப்படின்னா சுருக்குறோம். ஓகேங்களா? சுருக்கும்போது இது இந்தியா. ஓகேங்களா? இது ஃபுல்லாக இந்தியா. இங்கே வெஸ்டர்ன் சத்ரப்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே குஷானா எம்பையர் எது வரைக்கும், இப்போது ஆக்சன் லேக்லேருந்து அதுக்கப்புறம் கேஞ்சஸ் வரைக்கும் வந்து பரவி இருக்கு பாருங்கள். அப்போது இந்தியர்களுக்கும் சென்ட்ரல் ஏஷியாவுக்கும் ஒரு கல்ச்சுரல் இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து இந்த குஷானா பீரியடில் தான் வந்து இன்னும் நல்லா வந்து நடக்குது. ஏன்னா ஒரே எம்பையராக இருக்காங்க. ஓகேங்களா? சென்ட்ரல் ஏஷியன் எம்பையரும் இந்தியன் எம்பையரும் ஒரே எம்பையராக காலகட்டத்தில் இருந்தது இந்த குஷானா பீரியடில் தான். இவங்களோட கேபிட்டல் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாகிஸ்தான் ரீஜனில் புருஷபுரா, இப்போ வந்து பெஷாவர்னு அதை சொல்லுவாங்க, அப்போ புருஷபுரான்னு சொல்லுவாங்க. அதுதான் இவங்களுடைய ஃபஸ்ட்டு கேபிட்டலாக இருந்துச்சு. செகண்ட் கேபிட்டல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரா தான் இவங்களுடைய செகண்ட் கேபிட்டலாக இருந்துச்சு. எதனால் சார் மதுரா இவங்களோட செகண்ட் கேபிட்டல்னு சொல்கிறீங்க அப்படின்னா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லேருந்து அதுக்கப்புறமா வந்து ஸ்டாச்சூஸ், மதுராவுடைய ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் வந்து கனிஷ்கா வந்து உருவாக்கியிருக்காரு. அவர் வந்து ஃபேமஸ் ஆக்கி விட்டுருக்காரு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா அவரோட ஸ்டாச்சுவும் மதுரா ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சரில் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். கனிஷ்கா ஸ்டாச்சுவை நம்ம இதில் காட்டுவோம். ஓகேங்களா? ஸோ இதனால தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அந்த ஸ்டாச்சு இருக்கிறதுனால தான் இவங்க அந்த செகண்ட் கேபிட்டலாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம நினைக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த குஷானா பீரியடில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அந்த சென்ட்ரல் ஏஷியன் கனெக்ட் வந்து நமக்கு ஈடுபடுது. ஓகேங்களா? செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 டைனாசிட்டியாக வந்து இந்தியாவை ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு டைனாசிட்டி வந்து பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கத்பத்சசிஸ். ஓகேங்களா?
கட்பத்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த டைனாஸ்டியாக உருவாயிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்தவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா கனிஷ்கா. ஓகேங்களா. கனிஷ்கா தான் இருக்கிறதுலே இந்த குஷானாஸ்லேயே கனிஷ்கா தான் ரொம்ப 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 ஃபேமஸான ஆள். அதுக்கப்புறம் அதுக்கு இஷ்கான்னு முடியும். ஓகேங்களா. இவங்களுடைய கனிஷ்காவுக்கு அப்புறம் வரவங்க எல்லாருமே அவிஷ்கா அந்த மாதிரி வந்து முடியும். ஓகேங்களா. ஸோ இவர் எதுக்காக ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்னா 2 விஷயத்தை இவர் பண்ணிட்டு போயிட்டாருங்க. அதனால இவர் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுறாரு. ஃபர்ஸ்ட் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து சாக்கா எரா அப்படிங்கிறத வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஓகேங்களா. சாக்கா எரா AD 78ல் சாக்கா எரா அப்படிங்கிறத இவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆனால் இதுலேயுமே ஒரு கண்டஸ்டேஷன் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து குஷானாஸ். ஆனால் இவர் எப்படி சாக்கா எராவை உருவாக்க முடியும் அப்படின்னும் சில பேர் கேட்குறாங்க. ஸோ இவர் வந்து இன்னும் ஒரு 40 வருஷம் 50 வருஷம் கழிச்சு கூட ஆண்டிருக்கலாம் அப்படிங்கிறதையும் சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் சாக்கா எரா உருவாக்குனது இவர் தாங்கிறத சில ஹிஸ்டாரியன்ஸ் வந்து பிலீவ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்து இவர் தான் வந்து புத்திசம் 4th புத்திஸ்ட் கவுன்சிலுக்கு பேட்டர்னேஜ் கொடுத்தாரு அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. இவரோட பீரியடில் தான் புத்திசம் வந்து 2ஆக பிரியுது. ஹீனயானாவாகவும் மகாயானாவாகவும் பிரியறது இவரோட பீரியடில் தான். இஸ் அ கிரேட் பேட்டர்ன் ஆஃப் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மதுரா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்லாம் இவர் தான் வந்து ரொம்ப ரொம்ப பேட்டர்னைஸ் பண்ணுறாரு. மதுரா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். ஓகேங்களா. இந்த மதுரா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்டு, காந்தாரா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்டு இது எல்லாமே வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி முடிச்சதுக்கப்புறம் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர்னு ஒரு பிரிவு இருக்குது. ஓகேங்களா. ஒரு 7 வீடியோ. ஓகேங்களா. இன்டென்ஸாக இருக்கும். அதில் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர்லேருந்து டெம்பிள் ஆர்கிடெக்சர், அதுக்கப்புறம் ஆர்ட்டு, பெயிண்டிங்ஸு, ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாகவே பார்ப்போம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இவங்க இந்த சாக்காஸ், குஷானாஸ், அதுக்கப்புறமா வந்து இண்டோ கிரீக்ஸ் இவங்களுடைய அந்த கல்ச்சுரல் கான்ட்ரிபியூஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் அடுத்து நம்ம இம்பார்ட்டன்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ கல்ச்சுரல் கான்ட்ரிபியூஷன் வரும்பொழுது ஃபஸ்ட்டு வந்து இவங்களுடைய பாட்ரி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டிஸ்டிங்டிவான கலர்லேயும் ஷேப்ஸ்லேயும் இவங்க வந்து இவங்களுடைய பாட்ரிஸை வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஓகேங்களா. அது என்ன கலரு ஷேப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் வேர் பாட்ரி வந்து இவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க இருந்த சென்ட்ரல் ஏஷியனில் அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஸோ ரெட் வேர் பாட்ரி அப்படின்னாலே இவங்க சென்ட்ரல் ஏஷியன் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. நெக்ஸ்ட் டிஸ்டிங்டிவ் பாட்ரி ஐட்டம்ஸ், ஸ்ப்ரிங்க்லர்ஸ் மாதிரி, ஸ்பவுட்டட் சேனல்ஸ் மாதிரிலாம் இவங்க பாட்ரிஸை வந்து வச்சுருக்காங்க. ஸ்பவுட்டட் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. ஸோ இப்படி ஒரு பாட்ரி இருக்குது, டீ பாட் இருக்குது அப்படின்னா லைட்டாக வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்மால் ஓப்பனிங் இருக்கும்ல, ப்ரெஷர் வந்து அழகாக சீக்கிரமாக ஊற்றுற மாதிரி. இதுதான் வந்து இந்த இதுக்கு பேர் தான், இந்த வடிவத்துக்கு பேர் தான் ஸ்பவுட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ப்ளிங்க்லர்னாலே நமக்கு என்னென்னு தெரியும், ஓட்டையாக இருக்கும். நம்மளால் ஈஸியாக வந்து சின்ன சின்ன ட்ராப்ஸாக வந்து நம்மளுக்கு வரும். ஓகேங்களா. ஸ்ப்ரிங்க்லர் அப்புறம் ஸ்பவுட்டட் பாட்ரிஸ்லாம் வந்து இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இவங்களோட கான்ட்ரிபியூஷன் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்டர் கேவல்ட்ரியில் வந்து அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது. என்னென்னா ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் மிலிட்ரியில் பொறுத்த வரைக்கும், மிலிட்ரி ஸ்டைலில் பொறுத்த வரைக்கும் தே ஆர் பெட்டர் ரைடர்ஸ். ஆர்ஸ் ரைடர்ஸ் வந்து அவங்க ஏன் ஆர்ஸ் ரைடிங்கில் அவ்வளோ பெட்டராக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஆர்ஸ் மேலே வெறும்னா வந்து இவங்க ஆர்ஸை வந்து ரைட் பண்ணல, அவங்க அதனுடைய டூல்ஸை வச்சு எக்யூப்மெண்ட்ஸை வச்சு அழகாக ரைட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. எந்தெந்த டூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரின்ஸ் அப்புறம் சேடல்ஸ் இதெல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதே வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா குஷானாஸ் தான். ஓகேங்களா. சேடல்ஸ் வந்து அந்த இதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த சாமன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதை வந்து மேலே போட்டு அது மேலே தான் நம்ம உட்காருவோம். அந்த சேடல்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது இவங்க தான். அதே மாதிரி கால் வச்சுக்கிறதுக்கும் அந்த வச்சிருக்கிறதுக்கும் அவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமா வந்து டர்பனு, டியூனிக்கு, ட்ரௌசர்ஸு, ஹெல்மெட்ஸு, கேப்ஸு, ஷெர்வானி. இப்போ தான் அந்த லாங் கோட்டு தான் இப்போ ஷெர்வானியாக மாறி இருக்குது. ஆப்கானிஸ்தானில் இல்லை பாகிஸ்தான் ஏரியாக்கள்லாம் இன்னும் போனீங்கன்னா இன்னுமே அந்த ஷெர்வானிஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா. இதெல்லாம் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது யார் நம்மளுடைய இந்தியன் சப்கான்டினென்ட் கல்ச்சரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஷானாஸ் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதில் இவர் தான் அவங்க குஷானா பூட்ஸும் போட்டிருக்காரு பாருங்கள். இதுதான் மதுரா ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர். ஓகேங்களா. ஹெட்லெஸ் ஸ்டாச்சு ஆஃப் கனிஷ்கா இருக்கும். ஓகேங்களா. ஹெட்லெஸ் ஸ்டாச்சு ஆஃப் கனிஷ்கா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா லாங் கோட் இருக்குது, பூட்ஸ் இருக்குது. ஓகேங்களா. க்ளவுஸ் போட்டிருக்காரு. ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து டியூனிக் இருக்குது. டியூனிக்னா வந்து உள்ளே இருக்கிற கோட். ஓகேங்களா. இது எல்லாமே வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். ஸோ இதிலேருந்து தான் என்ன தெரியுதுன்னா இது வந்து ஒரு கனிஷ்கா ஸ்டாச்சு. இதுவுமே கனிஷ்கான்னு இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. இது எழுதியிருக்கு பார்த்தீங்களா,
இது கனிஷ்கான்னு இருக்கலாம் மேபி. ஸோ இதனால தான் இது கனிஷ்கான்னு சொல்கிறாங்க. மதுரா ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர்னு ஏன் சொல்கிறாங்கன்னா இது மதுராவிலேருந்து எடுக்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இதை வந்து மதுரா ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்து இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ட்ரேடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கோல்டை வந்து இந்தியன் இதுலேயே ஹிஸ்ட்ரியிலேயே கொடுத்தாங்கன்றதை நான் சொன்னேன். கோல்டு காயின்ஸ் இவங்களால் எப்படி அதை கொடுக்க முடிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இங்கே மட்டும் ஆள சென்ட்ரல் ஏஷியாவையும் ஆண்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா இவங்களோட எம்பையரே வந்து சென்ட்ரல் ஏஷியன் எம்பையர் அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு பேர் போனதுங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அப்போது சென்ட்ரல் ஏஷியனில் ஆல்டாய் மவுண்டன்ஸ்னு ஒரு மவுண்டன்ஸ் இருக்குங்க. அதில் வந்து கோல்டு வந்து அழகாக வந்து தயாரிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் இவங்களால் வந்து நிறைய கோல்டை வந்து மைன் பண்ணியே இவங்களால் வந்து நம்மளுக்கு காயின்ஸாக கொடுக்க முடிஞ்சுது. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் ஏஷியாவில் தே ஹவ் கண்ட்ரோல்டு த சில்க் ரூட். ஓகேங்களா? சைனாவிலேருந்து மெடிட்டரேனியன் சி வரைக்கும் போகக்கூடிய அந்த சில்க் ரூட்டை தரைவழி சில்க் ரூட்டை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அப்போ அதன் மூலமாக சுங்கம் வசூலிக்கிறாங்க. ஸோ இதன் மூலமாகவே இவங்களோட ட்ரேடு வந்து வளருது. இது மட்டும் இல்லாமல் ரோமன் எம்பையர்ஸுக்கும் இவங்களுக்கும் ட்ரேடும் இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ட்ரேடு வந்து ரொம்ப ரொம்ப வந்து சுபிட்சமாக இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த என்ன கல்ச்சுரல் கான்சிக்வன்ஸ் இருக்குது அப்படின்னா பாலிட்டி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க தான் வந்து டிவைன் தியரி ஆஃப் கிங்ஷிப்பை வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். ஓகேங்களா? வேதிக் சிவிலைசேஷன்லேயே டிவைன் தியரி ஆஃப் கிங்ஷிப் வந்து இருக்குது. செமி டிவைன் தியரி ஆஃப் கிங்ஷிப்லாம் வந்து புரோகிதர்கள் மூலமாக கிங்ஸ் வந்து உருவாக்குறாங்க, ராஜன்ஸ் வந்து உருவாக்குறாங்க. ஆனால் அது எப்போ வந்து இன்னும் நல்லா ஃபார்மலைஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட பீரியடில் தான். ஏன்னா நடுவில் வந்து மௌரியன் எம்பையரில் என்ன பண்ணுறாங்கன்னா பிலவட் ஆஃப் காட் அப்படிங்கிற அந்த டைட்டில் தான் கொடுக்குறாங்க. கடவுளுக்கு பிரியமானவன் அப்படிங்கிற அந்த டைட்டில் தான் கொடுக்குறாங்களே தவிர இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சன்ஸ் ஆஃப் காடுன்னு போட்டுக்கிறாங்க. ஓகேங்களா? இது எங்கேருந்து வருதுன்னா சைனீஸ் எம்பையரில் அந்த பழக்கத்திலேருந்து வருது. அவங்க தான் சன்ஸ் ஆஃப் எவன்னு போட்டுப்பாங்க. அதே மாதிரி இவங்களும் அவங்களோட டைட்டிலுக்கு என்ன பண்ணிடுறாங்கன்னா வந்து சன்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு போட்டுக்கிறாங்க. ஸோ டிவைன் தியரி ஆஃப் கிங்ஷிப்பை வந்து இன்னும் நல்லா ஃபார்மலைஸ் ஆக்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஷானாஸ் பீரியடில் தான். நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து சாக்காஸ் அண்ட் குஷானாஸ் பீரியடில் தான். அதுக்கு அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாக்காஸ் தான் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து சத்ரப்ஸ் அப்படிங்கிற அந்த சிஸ்டமையும் உருவாக்குறாங்க. அதாவது வந்து கவர்னர்ஷிப் அந்த சிஸ்டமை உருவாக்குறாங்க. கிரீக்ஸுமே வந்து இண்டோ கிரீக்ஸுமே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய இடத்துல கிரேக்க இடத்துல இருக்கக்கூடிய ஸ்டாட்டிகோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ப்ராவின்ஷியல் ஸ்டைல் ஆஃப் ரூலிங்கை வந்து கொண்டு வராங்க. ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே வந்து நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டோ கிரீக்ஸ், அப்புறமா வந்து சாக்காஸ் இவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் இன்டகிரேஷனில் பொறுத்த வரைக்கும் ஸோ இவங்க வந்து இண்டியனைஸ் ஆகுறாங்க. இண்டியனைஸ் எப்படி ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்துயிசம்குள்ளேயும் புத்திசம்குள்ளேயும் வந்து இவங்களை வந்து அசிமிலேட் பண்ணிக்கிறாங்க. பிகாஸ் அவங்களுக்குன்னு ஒரு மொழி இல்லை, அவங்களுக்குன்னு ஒரு ரிலீஜன் இல்லை, அவங்களுக்குன்னு ஒரு பெருசாக ஒரு கல்ச்சர் இல்லை. அப்படின்னும் போது இந்தியன் கல்ச்சருக்குள்ளே அவங்களால ஈஸியாக வந்து நுழைய முடிஞ்சிருது. அதனால தான் அவங்க போகிற போக்கில் காலப்போக்கில் என்ன ஆயிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் நேம்ஸையும் இந்தியன் கல்ச்சரையும் இந்தியன் அந்த டெக்ஸ்ட்டையும் வந்து அவங்க வந்து உருவாக்குறாங்க. ஓகேங்களா? அவங்க பேட்டர்னைஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பேட்டர்னைஸ் பண்ணும்போது எந்த இடத்துல வந்து அவங்கள சேர்க்குறாங்க, மனு வந்து எந்த வர்ணாசிரம தர்மத்தில் எந்த இதில் அவர் வந்து சேர்க்குறாங்கன்னா சத்ரியா அந்த கேட்டகரியில் சேர்க்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து இவங்களோட ரிலீஜனும் பார்த்தீங்க அப்படின்னா வைஷ்ணவிசம் அப்புறம் புத்திசம் இந்த ரெண்டு ரிலீஜன்லேயும் அவங்களால வந்து இருக்க முடியுது. ஆன்டிலிக்டாஸ் அப்படிங்கிற அந்த இண்டோ கிரீக் மன்னர் இருந்தாருன்னு சொன்னல, அவருடைய கிரீக் எம்பசி தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பாசிடர் தான் வந்து ஹெலியோடோரஸ் அப்படிங்கிற ஒருத்தர். அவர் என்ன பண்ணுறாருன்னா கருடா இன்ஸ்கிரிப்ஷன் விஷ்ணுவை வணங்கி, ஏன்னா வந்து அவர் வந்து விஷ்ணுவாக மாறிடுறாரு, அதாவது வந்து இதுவாக மாறிடுறாரு, வைஷ்ணவசத்துக்கு கன்வெர்ட் ஆயிடுறாரு. ஸோ விஷ்ணுவை வணங்கி என்ன பண்ணுறாருன்னா விதிஷா அப்படிங்கிற இடத்துல அவர் வந்து ஒரு பில்லர் வந்து எழுப்புறாரு. அதுக்கு பேர் தான் வந்து கருடா பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதை உருவாக்குறது யார்? ஹெலியோடோரஸ் தான். ஓகேங்களா? அதே மாதிரி கனிஷ்கா என்ன பண்ணுறாரு, ஈஸியாக வந்து புத்திசமுக்கு வந்துடுறாரு, பேட்டர்னேஜ் வந்து கொடுக்குறாரு. ஓகே, ஸோ இதுவும் நமக்கு வந்து புரியுது. நெக்ஸ்ட் அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சரில் இவங்க இண்டோ கிரீக்ஸு அதுக்கப்புறம் குஷானாஸ் இவங்கெல்லாம் வர்றதுனால நிறைய ஆர்ட்டுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஆர்ட்டுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து என்ன பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து திணிக்கலை, இந்தியன் தீம்ஸில் அவங்களுடைய ஆர்ட் ஃபார்மை சேர்க்குறாங்க.
அப்போ அப்படி சேர்க்கப்பட்டது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தார ஆர்ட். காந்தார ஆர்ட்டில் உதாரணத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா புத்தரை வந்து செதுக்குறாங்க. ஆனால் புத்தர் எப்படி இருக்காரு? கிரேக்க ஸ்டைலில் இருக்கார். ஃபார் எக்ஸாம்பிள் புத்தரோடைய மூஞ்சி அதுக்கப்புறமா தலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி சுற்றி 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 முடி வந்து இந்த மாதிரி வந்து கேர்லி ஹேராக இருக்கும். ஓகேங்களா? கேர்லி ஹேராக இருக்கும். ஸோ கிரேக்க இதில் தான் வந்து கேர்லி ஹேராக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்தரோடைய அந்த இது வந்து கட்ஸ் வச்சுருப்பார். கையில் வந்து கட்டு இருக்கும். ஓகேங்களா? புத்தர் வந்து கட்டு இருக்கும். அதுக்கப்புறமா வந்து டேப்ரி இருக்கும். ஓகேங்களா? டேப்ரி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து என்ன ஸ்டைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேக்க ஸ்டைலு. ஆனால் தீம் யார்? நம்மளோட இந்தியன், அதாவது வந்து புத்தர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களுடைய ஸ்டைலை இண்டியனைஸ் பண்ணி வந்து நமக்கு வந்து ஒரு ஆர்ட் ஃபார்மாக கொடுத்தாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நம்மளுடைய இதுவாக சொல்லலாம். ஓகேங்களா? இவங்களுடைய கான்ட்ரிபியூஷனாக நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து ஸ்கிரிப்ட்ஸு அதுக்கப்புறம் லாங்குவேஜஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்கிரிப்ட் இல்லைங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஸ்கிரிப்டையே வந்து பேட்டர்னைஸ் பண்ணுறாங்க. அப்போ என்னென்ன ஸ்கிரிப்டெல்லாம் பேட்டர்னைஸ் பண்ணுறாங்க? இருக்கிற எல்லா ஸ்கிரிப்டையும் பேட்டர்னைஸ் பண்ணுறாங்க. கரோஸ்தியிலேருந்து அதுக்கப்புறமா வந்து பிரம்மி, பிராகிருத், அதுக்கப்புறம் லாங்குவேஜஸ் நான் சொல்கிறேன். லாங்குவேஜஸில் பிராகிருத், சான்ஸ்கிரிட், இது மாதிரி எல்லாத்தையுமே பேட்டர்னைஸ் பண்ணுறாங்க. ஸ்கிரிப்டையுமே பேட்டர்னைஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லிட்ரரி கான்ட்ரிபியூஷனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ருத்ரதாமன் நம்ம என்ன பார்த்தோம்? அவர் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ருத்ரதாமன் ஹீ கான்ட்ரிபியூட்டட் டு த ஃபஸ்ட்டு சான்ஸ்கிரிட் இன்ஸ்கிரிப்ஷன்றதை நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் அவர் கூடவே இருந்த அவருடைய பீரியட்லேயே இருந்த அவர் கூடன்னு இல்லை அவரோட பீரியடில் இருந்த அஸ்வகோஷா அப்படிங்கிறவர் வந்து புத்த சரிதா அதுக்கப்புறமா வந்து சவுந்த்ரானந்தா அப்படிங்கிற இந்த 2 புக்கை சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சரில் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மகாயானா புத்திஸ்ட் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிராகிருத் லாங்குவேஜில் இருந்து அவங்க வந்து சான்ஸ்கிரிட்டைஸ்டு லாங்குவேஜ் பிராகிருத் லாங்குவேஜுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் எழுதின புக்கு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாவஸ்து அதுக்கப்புறமா வந்து திவ்ய வதனா. ஓகேங்களா? வதனா அப்படின்னு முடியுதுல்ல, இல்லை வதனா இல்லைனா அவதானா அப்படின்னு முடியுது. அவதானான்னு தொடங்குது அப்படின்னாலே அது புத்திஸ்டுக்கு ரிலேட்டடான புக்குன்னு தான் அர்த்தம். அவதானா அவதானா இதை எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அவதானா ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த ஸ்டோரிஸ் இல்லைனா நீதி கதைகள் இந்த மாதிரி வந்து நம்மளால் இதை சொல்ல முடியும். அவதானா அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகேங்களா? நீதி கதைகள் ஸ்டோரிஸ் அப்படிங்கிறத. இது ரெண்டுத்தையுமே வந்து இந்த மகாவஸ்து அதுக்கப்புறம் திவ்ய வதனா இது எல்லாத்தையுமே வந்து புத்திஸ்ட் வந்து மகாயானா புத்திஸ்ட் வந்து சான்ஸ்கிரிட்டைஸ்டு பிராகிருத்தில் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி தேட்டர் ஃபார்ம்ஸுமே வந்து கிரீக்கோடைய ப்ராக்டிஸில் இருந்து நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சது. ஓகேங்களா? ட்ரக்கோமா அப்படிங்கிறது தான் வந்து ட்ராமா அப்படின்னு ஆகுது. இந்திய இதில் ட்ராமா அப்படின்னு ஆகுது. ஓகேங்களா? அதே மாதிரியே இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்குமே வந்து பேட்டர்னைஸ் பண்ணியிருக்காங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் கிரேக்க இது இருக்குது பார்த்தீங்களா நூட்கள், அது வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. அது மட்டும் குறிப்பாக வந்து அஸ்ட்ரானமி அண்ட் அஸ்ட்ராலஜியில் வந்து நமக்கு வந்து கிரேக்க மொழியில் நமக்கு நிறையவே வந்து நூட்கள் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சரக்க சம்ஹிதா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிளான்ஸோடைய மெடிசினல் பிளான்ஸோடைய அந்த ப்ராப்பர்ட்டிஸை வந்து அவர் வந்து எழுதியிருக்காரு. சரக்க சம்ஹிதா அப்படிங்கிற ஒரு புக்கில் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டெக்னாலஜிக்கல் அட்வான்சஸ் அப்படின்னும் போது இவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பூட்ஸு அதுக்கப்புறமா ஸ்டிரப்ஸுங்கிறது தான் காலில் வைக்கிறது. ஓகேங்களா? குதிரை மேலே ஈஸியாக போகணுன்றதுக்காக கால் வைக்கிறது. ஓகேங்களா? அந்த மாதிரியான ஸ்டிரப்ஸு இதெல்லாமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரோமன் இன்ஃப்ளூயன்ஸ்னால காயினேஜு கிளாஸ் மேக்கிங் ப்ராக்டிசஸ் இதெல்லாமே வந்து நம்மளுடைய இந்தியன் கல்ச்சரில் வந்து ஒன்றா சேர்ந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த இம்பேக்ட் ஆஃப் சென்ட்ரல் ஏஷியன் கான்டாக்ட். ஓகேங்களா? சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து எந்தெந்த இது டைனாசிட்டி வராங்க அவங்களுடைய இம்பேக்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இன் டீட்டெயில்டாக பார்த்தோம். இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து 2013 கேட்டது. ஓகே, 2013
இந்த கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டம்தான், பட் என்ன பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேவி சந்திரகுப்தா இது வந்து யார் வந்து எழுதுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷாகதத்தா அப்படிங்கிறவர் தான் எழுதியிருப்பார். ஓகேங்களா, தேவி சந்திரகுப்தாவை எழுதுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷாகதத்தா, பில்ஹனா கிடையாது, விஷாகதத்தா. ஓகேங்களா, அப்புறமா வந்து அமிர மகாகாவியா அப்படிங்கிறது வந்து எழுதுறது நியாயச்சந்திர சூரி தான். அதுக்கப்புறம் மிலந்த பன்ஹோ யார் எழுதுறது அப்படின்னா இது நமக்கு தெரியும், நாகார்ஜுனா கிடையாது, நாகசேனா. ஓகேங்களா, நாகசேனா தான் எழுதுவார். ஓகேங்களா, நித்திய காவிய மிர்த்தா அப்படிங்கிறது வந்து யார் எழுதுறதுன்னு பார்த்தீங்கன்னா சோமதேவா தான் எழுதியிருப்பார். நிதி வக்ராய மித்ரா. ஓகேங்களா, நிதி வக்ராய மித்ரா. ஓகே, ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 2. ஓகேங்களா, இது எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டை பற்றி, அதாவது கிட்டத்தட்ட வந்து அர்த்த சாஸ்திராலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரியே இது. ஓகேங்களா, இல்லைனா நித்திசாரா அர்த்த சாஸ்திரா இந்த ஏரியாவில் இந்த ஆங்கிளில் இதுவும் வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங், கொஞ்சம் சுருக்கிடுறேன் ஏன்னா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஓகே, which one of the following books of ancient India has the love story of the son of the founder of Sunga dynasty? ஓகேங்களா, சுங்கா டைனாஸ்டியோடைய லவ் ஸ்டோரி, சுங்கா டைனாஸ்டி ஃபவுண்டருடைய சன்னுடைய லவ் ஸ்டோரி எந்த புக்குன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, இந்த புக்கு தெரியலனாலும் உங்களுக்கு பரவாயில்ல, சுங்கா டைனாஸ்டி ஃபவுண்டர் யாருன்னு நான் சொன்னேன். இதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம்டு டிசிஷன் மேக்கிங். ஓகேங்களா, இந்த புக்கை பற்றி உங்களுக்கு தெரியாது, எதை பற்றியும் உங்களுக்கு தெரிய தேவையில்ல, பட் யூ கேன் ஆன்சர் திஸ் பை சிம்பிளி நோயிங் த ஃபவுண்டர் ஆஃப் சுங்கா டைனாஸ்டி இஸ் புஷ்யமித்ர சுங்கா. எப்படி உங்களுக்கு புஷ்யமித்ர சுங்கான்னு தெரியும்? நான் தான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேனே, அதாவது வந்து பகத்ரதாவை கொன்னது யார்? புஷ்யமித்ர சுங்கான்னு சொல்லியிருக்கேன். அப்போ அவர் தானே ஆட்டோமேட்டிக்காக ஃபவுண்டர் ஆஃப் சுங்கா டைனாஸ்டி ஆகிறாரு. அப்போ அவரோட பேர் என்ன? புஷ்ய மித்ர சுங்கா. ஓகேங்களா, இது நமக்கு தெரியுது. இப்போ மறுபடியும் இங்கே வாங்க, ஸ்வப்ன வசததட்டா, ஸ்வப்ன வசததட்டா அப்படிங்கிற ஒரு புக் இருக்குங்க, இது வந்து தேவையில்லை. மாளவிகா அக்னிமித்ரம், இது உங்களுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, அதாவது ரொம்ப பிளர்ராக இருக்குது, ஸோ நான் படிக்கிறேன் கேளுங்க. ஓகேங்களா, மாளவிகா அக்னிமித்ரா, அதுக்கப்புறமா வந்து மேகதூதா, அப்புறம் ரத்னாவளி. ஓகேங்களா, மேகதூதா, ரத்னாவளி, மாளவிகா அக்னிமித்ரா, அதுக்கப்புறமா வந்து ஸ்வப்ன வசவதத்தா. ஓகேங்களா, உங்களுக்கு இதை பற்றி ஐடியாவே இல்லை, ஆனால் இங்கே என்ன இருக்குது? புஷ்ய மித்ரான்னு இருக்கா? ஓகே, மாளவிகா அக்னி மித்ரா. இப்போ மன்னர்கள் எப்படி பேர் வைப்பாங்க? அவங்களோட பேர்லேருந்து தானே ஒரு பேர் வைப்பாங்க. மித்ரான்னு முடியுது, அப்போ இவரு தான் வந்து இந்த இதுதான் ஆன்சராக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ண முடியும். இதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கால்குலேட்டிவ் கெஸ்ஸிங். ஓகேங்களா, இந்த ஸ்கில்லை நீங்கள் வளர்த்துக்கணும். இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா எம்சிக்யூ ஆப்டிடியூடுன்னு சொல்லுவாங்க. இது எப்போ உங்களுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொலாங்டாக நீங்கள் வந்து எம்சிக்யூஸை போட்டுக்கிட்டே இருக்கும்போது தான் வரும். ஓகேங்களா, நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்போ மட்டும்தான் உங்களால் வந்து இந்த மாதிரி வந்து கால்குலேட்டிவ் கெஸ் எடுக்க முடியும். ஓகே, ஸோ மாளவிகா அக்னிமித்ரா தான் கரெக்டு. இந்த 3 புக்கையும் எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா காளிதாசா. இந்த புக்கை எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசவா. ஓகேங்களா, பாஷான்னு சொல்லுவாங்க, அவர் தான் எழுதியிருப்பார். நெக்ஸ்ட்டு with the reference of Indian history consider the following text. ஓகேங்களா, இதில் எது ஜெயின் டெக்ஸ்ட்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, நான் என்ன சொல்லியிருக்கேன்? அவதானா அப்படின்னு ஆரம்பித்தா இட் இஸ் புத்திஸ்ட் டெக்ஸ்ட். ஓகே, அதனால தான் இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, இது 2022 கேட்டது. ஓகேங்களா, 3 தூக்கிட்டீங்க அப்படின்னா யூ வில் கெட் த ஆன்சர், தட்ஸ் ஆல். ஓகே, இது ஆல்ரெடி நம்ம வந்து புத்திஸ்ட் இதுலேயே பார்த்தோம். ஓகே, புத்திசம் ஜெயினிசம்லேயே இந்த கொஸ்டின் பார்த்தோம். இப்பயும் நம்ம இந்த இதை பற்றி சொல்லணுன்றதுக்காக தான் இதை எடுத்துகிட்டு வந்தேன். ஓகே, நெக்ஸ்ட்டு 2006 கெஸ்ட் கொஸ்டின். ஓகே, இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஓகேங்களா, நான் உருவாக்கின கொஸ்டின்லாம் இல்லை. வித் ரெஃபரன்ஸ் டு இன்வேடர்ஸ் இன் ஏன்ஷியன்ட் இந்தியா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன் த கரெக்ட் குரோனாலஜிக்கல் ஆர்டர். ஓகேங்களா, எந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீக்ஸ்க்கு அப்புறம் சாக்காஸ், அப்புறம் தான் குஷானாஸ் வந்தாங்க. ஸோ ஏ இஸ் த ஆன்சர். Between which of the following ancient town
Taxila is located அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். அப்போது which of the following was the ancient town Taxila is located. இப்போ என்ன கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா Taxila யூனிவர்சிட்டி எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்க. ஓகேங்களா? மாடர்ன் டே பாகிஸ்தானில் இருக்குதுன்னு தெரியும், ஆனால் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் இருக்குது. இது எதில் சார் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ சயின்டிஸ்ட்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. ஓகேங்களா? அதுவும் யூபிஎஸ்சி தான் கண்டக்ட் பண்ணுது. ரீசெண்டாக 2024 கேட்ட கொஸ்டின் அது. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ் அண்ட் ஜீலம். ஓகேங்களா? ஏ தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு who among the 2005 கேட்ட கொஸ்டின் இது. who among the following was not a contemporary of other three. ஓகேங்களா? அதனால தான் இதெல்லாம் நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்த்தோம். யார் யார் கண்டெம்பரரி, யாருக்கு கண்டெம்பரரி அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். திருப்பி கூட ஒரு வாட்டி போய் மௌரியன் எம்பையரை பாருங்கள். ஓகே, பிம்பிசாரா, கௌதம புத்தா, அப்புறமா வந்து பிரசன்னஜித் அப்படிங்கிறவரும் கண்டெம்பரரி தான். மிலந்தா அப்படிங்கிறவர் வந்து கண்டெம்பரரி கிடையாதுனாலும் அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா? கௌதம புத்தாவுடைய கண்டெம்பரரி இவராக வந்திருக்க முடியாது. ஏன்னா நாகசேனா தான் புத்திசம் பற்றி மிலந்தாவுக்கு சொல்லியே வந்து டீச் பண்ணுறாரு. ஸோ அட்லீஸ்ட்டு இவர் கண்டெம்பரரி இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சாலே ஆன்சர் வந்து நீங்கள் போட்டுடலாம், மிலந்தா அப்படிங்கிறத போட்டுடலாம். அதாவது புத்தாவுடைய கண்டெம்பரரி இவர் கிடையாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் போதும், மற்றவங்கள பற்றி உங்களுக்கு ஐடியா இல்லைனாலும் பரவாயில்ல. ஓகே, நெக்ஸ்ட்டு who among the following presided over the Buddhist council held during the reign of கனிஷ்கா அட் காஷ்மீர்? யார் வந்து ப்ரிசைட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசுமித்ரா தான் ப்ரிசைட் பண்ணுவார். ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து அந்த டேப்லர் காலமோட யார் ப்ரிசைட் பண்ணியிருக்கா, யார் வந்து பேட்ரனைஸ் பண்ணியிருக்கா, என்ன வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் புத்திசம்லேயே நம்ம பார்த்தோம். புத்திசம் ஜெயினிசம் கிளாஸ் நடக்கும்போதே அந்த டேப்லர் காலம் கொடுத்துருந்தேன், அதை ஒரு வாட்டி படிச்சிருங்க, ரிவைஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின். The practice of military governorship was first introduced in India by the 1000 வந்து military governorship வந்து போட்டிருப்பாங்க. யாருங்கிறத கேட்குறாங்க. 2000 கேட்ட கொஸ்டின் இது. ஓகேங்களா? யார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா military governorship was introduced by Greeks. ஓகே, அதுக்கப்புறம் சாக்காஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கப்புறம் அதை வந்து இது சத்ரப்ஸ்ன்னு மாற்றுறாங்க. ஓகேங்களா? கிரீக்ஸ் தான் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க கவர்னர்ஷிப்பை. ஓகேங்களா? ஸோ ஸ்டாட்டிகோஸ் அப்படிங்கிற பேரில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, ஸ்டாட்டிகோஸ். ஓகே, ஸோ இதோட வந்து இன்னைக்கான இது முடியுது. ஓகேங்களா? வீடியோ முடியுது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we will see about the megalithic culture. ஓகேங்களா? megalithic culture பார்ப்போம். ஸோ டான் ஆஃப் டீப் சவுத் அப்படிங்கிற அந்த பேரில் we will see about the சங்கம் ஏஜ், அது எப்படி எவால்வ் ஆகுது, அது எல்லாத்தையுமே we will see. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாத்தவாகனாசியும், அதுக்கப்புறம் இந்த பீரியடில் வந்த கல்ச்சுரலாக நடந்த இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? கல்ச்சுரலாக நம்ம போஸ்ட் மௌரியன் பீரியடில் அந்த எக்கனாமிக் வைஸு, சொசைட்டி வைஸு எப்படிலாம் மாறுதல்கள் நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் we will see about குப்தா. ஓகே, குப்தா, போஸ்ட் குப்தா, அதுக்கப்புறமா வந்து we will see about பல்லவாஸ். ஓகேங்களா? அதோட மெடிவல் இது ஏன்ஷியன்ட் இந்தியா முடியும். ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், ஜாலியாக இருங்க.